நிறைய பேரோட ஃபேவரட்டான ஸ்வீட் எதுன்னு கேட்டிங்கன்னா குலோப் ஜாமுன் சொல்லுவாங்க. அந்த குலோப் ஜாமுனை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கேரட்டில் செய்ய போகிறோம். என்னது கேரட்டில் கூடமா குலோப் ஜாமுன் இட்டுன்னு கேட்காதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸுங்களுக்கெலாம் லீவு விட்டுடவே டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த டைமில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் போதும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 3 கேரட்டை தோல் சீவிட்டு பொடியை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா நமக்கு பால்ஸு பிடிக்கவே வராது. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்லே வச்சு கிண்டுங்க. இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை போட்ட உடனேயுமே இலகி வரும், பயப்பட தேவையில்ல, தளன்னு ஆகிடும். கேரட்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. அடுத்த தடவை கேரட்டில் இதை செஞ்சு கொடுன்னுட்டுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இதே மெத்தட்லேயே நீங்கள் பீட்ரூட்டை வச்சு கூட பண்ணலாம். இப்போ சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை போட்ட உடனேயுமே கட்டி கட்டியே ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம கேரட்டில் வேறு சர்க்கரை சேர்த்துருக்குறோம், பார்த்து ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய், கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா பாலை கூல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது பார்க்கக்குள்ளாரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கேசரின்னு இட்டுன்னு நினச்சாங்க. என்ன கேசரியில் பால் பிடிக்கிறேன்னு கேட்டாங்க. இது கேசரி கிடையாது, சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் கொடுத்த உடனேயுமே கிண்ணம் காலி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இது கூல் பண்ணி வச்சுருக்கிற பாலையும் இது மேலே சேர்த்து தாராளமாக நட்ஸ் போட்டு இறக்குனீங்கன்னா நமக்கு கேரட் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு.